ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம நேற்று வந்து கோலாலம்பூர்லேருந்து திருச்சி வந்தோம். திருச்சியிலேருந்து இப்போ நம்ம பரமக்குடி வந்தாச்சு. பரமக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நின்று இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் நல்லா அழகான ஒரு பனை மரத்துக்கு நடுவில் நின்று இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபீல் பண்ணி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கிராமத்துக்கு நிகர் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, பிஹைண்ட் வுட்ஸ் சேனல்லேருந்து நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், எல்லோரும் போய் பாருங்கள். பிஹைண்ட் வுட்ஸில் நமக்கு வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு வருட கடின உழைப்பு. ஸோ நிறையா நாடுகளுக்கு நம்ம பயணம் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அதனுடைய பலனாக வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் வுட்ஸ் சேனல்லேருந்து நமக்கு வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு அந்த சேனலில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவரோட உழைப்பிற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் இதை நினைக்கிறேன். ஸோ இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெற்றியை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே போல் வந்து பிஹைண்ட் வுட்ஸில் வந்து நமக்கு இன்டர்வியூ எடுத்த நம்மளுடைய விஜே கிருத்திகா, அப்புறம் அந்த கேமராமேன். ஸோ உங்களுக்கும் நன்றி. பிஹைண்ட் வுட்ஸ் சேனலுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம், என்ன அப்டேட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இனிமேல் வந்து நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோலாம் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஊருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு புது கண்டென்ட் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஊர் ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட். அது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி எடுத்து பண்ணலான்ற ஐடியா. எப்படின்னா, நம்ம ஊர்களில் பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ அது எல்லாமே எடுத்து நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த கண்டென்ட். அதாவது நம்ம ஊர் ஸ்பெஷல். ஓகேங்களா? இது வந்து இனிமேல் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு தேடி பார்த்து நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். இதில் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் போய் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல், அது சாப்பாடாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம். ஒவ்வொரு ஊருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மணப்பாறை முறுக்கு, திருநெல்வேலி அல்வா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் ஊரில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஊரில் இருக்கிற சிறப்பு வந்து டைரெக்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், சாட் பண்ணுங்கள். நேரடியாக வந்து உங்கள் கூட சேர்ந்தே நம்ம வந்து அந்த வீடியோ பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கியா கேரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கார் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த கார் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த கார் வந்து டெலிவரி அடுத்தோன்னு ஒரு வாரத்தில் வந்துடும். அந்த கார் எடுத்துகிட்டு அதன் பிறகு ஃபுல்லாக வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே ரவுண்ட் அடிக்க போகிறோம். நம்ம ஊர் ஸ்பெஷல் அப்படிங்கிற கான்செப்டில் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலில் இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிற அப்டேட். நம்ம ஒரு கான்செப்ட் வீடியோ, அது வந்து நம்ம டிசம்பர் மாதம் வரைக்கும் இங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம். டிசம்பர் 20க்கு மேலே நம்ம துபாய் போகிறோம். துபாயில் போயிட்டு அங்கே ஒரு மாதம் இருந்து நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அடுத்த அப்டேட். ஸோ துபாயில் இருக்கிற நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, துபாயில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன, துபாயில் சாப்பிடக்கூடிய விசேஷமான சாப்பாடெலாம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு சாட் பண்ணுங்கள். டிசம்பர் மாதம் புது வருடம் எல்லாமே வந்து நம்ம துபாயில் தான் இருக்க போகிறோம். ஸோ டிசம்பர் மாதம் நாம் துபாயில் சந்திப்போம். நாம் இப்போ நின்று வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நின்று எடுக்கிறோம். எவ்வளோ ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? அந்த பக்கம் சேவல் கத்துறது, கோழி கத்துறது, இந்த மாதிரி சவுண்டு தான் கேட்குது. ஸோ இந்த மாதிரி எங்கள் ஊரை சுற்றி ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ நான் நிற்கிறது ஒரு விவசாய பூமி. இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யணும், ஆனால் இன்னும் மழை இல்லை. நேயமாக இந்த மாதம் கடைசியில் வந்து மழை வரும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமே வந்து பச்சை பசேல்னு இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு டிசம்பரில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு அந்த நாற்றுலாம் நட்டு அப்படியே பார்க்க பசுமையாக இருக்கும். இந்த இடமே அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் ஃபுல்லாக. அது வந்து நான் உங்களுக்கு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிற வயல்வெளி அந்த ஓரத்தில் வரப்புன்னு சொல்லுவாங்க, அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மணி வந்து ஒரு 3 மணி ஆகுது. ஸோ அதனால் வெயில் அடிக்குது, இருந்தாலும் வெயில் மிதமாக இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகும். நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில், நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில், கமெண்டில் இந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணது என்ன அப்படின்னா, அப்புறம் நாங்கள் மலேசியாவுக்கு வேலைக்கு வந்தோம், மலேசியா வேலைக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதை பற்றி அவங்க இந்த பிரச்சனையை எங்களுக்கு டீல் பண்ணி கொடுங்க, இந்த பிரச்சனையை எங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் முதல்ல வந்து இந்த மலேசியாவுக்கு வேலைக்கு வர்ற மக்களுக்கு நான் இதன் மூலியமாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
அதாவது ஏஜெண்ட்டை நம்பி போகிறாங்க மலேசியாவில் வேலை பார்க்கலான்னு. மலேசியாவில் அங்கே இருக்கிற வேலை வேறு, இங்கே வந்து உங்களை சொல்லி கூட்டிகிட்டு போகிற வேலை ஒன்று, அங்கே போய் பார்க்குற வேலை ஒன்று. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளில் வச்சு போங்க. ஏஜெண்ட் மட்டும் யாருன்னே தெரியாது ஒரு ஏஜெண்ட் சொல்கிறான்னு சொல்லி போகாதீங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நாங்கள் ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாமே தெரிஞ்சு தான் போகிறோம், ஆனால் ரெஸ்டாரண்ட் வேலை 12 மணி நேரம் நாங்கள் வேலை பார்க்க வைக்கிறாங்க, எங்களால் முடியல, திரும்ப நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொன்னால் பெர்மிட் காசுலாம் கட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா பெர்மிட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காசு கட்டாமல் எடுப்பாங்க. திரும்ப வந்து நீங்கள் வந்து அதில் போகும்போது நீங்கள் எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் திரும்ப போகிறீங்கன்னா அந்த காசு நீங்கள் தான் கட்டணும். ஏன்னா பெர்மிட் காஸ்ட் வந்து அது காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு உண்டான என்ன காஸ்ட்டோ அதை நீங்கள் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். வேலை பார்த்தீங்கன்னா ஓகே, வேலை பார்க்கலன்னா காசு கட்டிட்டு தான் நீங்கள் போகணும். அதில் வந்து அவங்க தவறு இல்லை. அது வந்து நீங்கள் உங்களால் வேலை பார்க்க முடியலன்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. பொதுவாக மலேசியாவில் ரெஸ்டாரண்ட் வேலை 12 மணி நேரம் இருக்கும். பாத்திரம் கழுவுறது, பரிமாறுறது, சப்ளை பண்ணுறது, வேலை கடினமாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம இருக்கோம், இந்த மாதிரி அங்கே இருக்க முடியாது. அங்கே நீங்கள் தூங்கி எந்திரிச்சா வேலை, திரும்ப மறுபடியும் வந்து தூக்கம், இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் தயாராகிட்டு நீங்கள் போங்க. முதல்ல ஒரு வேலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைக்கு போங்க. நீங்கள் மனசில் நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டு போகாதீங்க. அங்கே எப்படி இருக்குங்கிறத அந்த சூழ்நிலையை அறிஞ்சு விசாரிச்சுட்டு நீங்கள் போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வேலையை எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா போனால் கஷ்டமாக தான் தெரியும். அப்போ நீங்கள் திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான காசை நீங்கள் உங்கள் கையிலேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். இது ஒரு பிரச்சனை. அப்புறம் இன்னொரு அக்காலாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, அப்புறம் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டு டூரிஸ்ட் விசாவில் டூரிஸ்ட் விசாவில் கூப்பிட்டு போயிட்டு ஏர்போர்ட் விட்டு இறங்கி ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு பணம் கொடுங்க, நான் பெர்மிட்டுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ரூமில் எங்களை விட்டுட்டு போனார். அப்புறம் திரும்ப வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப், ஆளை பிடிக்க முடியல, அப்புறம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. நல்லா கேட்டுங்க, நீங்கள் வேலைக்கு போகிறது டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் வேலைக்கு போகவே முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு போகிறது நீங்கள் இங்கேருந்து அந்த பெர்மிட் பேப்பர்லாம் வச்சுட்டு தான் நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியும். ஏர்போர்ட்டில் அந்த பெர்மிட் ஓனர் வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு உங்களை கூப்பிட்டு போவார். அதுதான் முறையானது. டூரிஸ்ட் விசாவில் போய் அங்கே போய் நம்ம வந்து ஒரு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப தவறு. நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதை ட்ரை பண்ணாதீங்க. ஒரு வேலை எப்படி இருக்கும்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் வந்து அந்த வேலையை பாருங்கள். பார்த்துட்டு திரும்ப வந்து நீங்கள் ஊருக்கு வந்து இங்கேருந்து மெடிக்கல்லாம் போட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக அனுப்பி கவர்மெண்ட் உங்களுக்கு அனுமதி கொடுத்து தான் நீங்கள் மலேசியாவுக்குள்ளே போக முடியும். ஒர்க் பெர்மிட் முறை அப்படி தான். நீங்கள் அங்கே போய் வந்து உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் அங்கே போய் நீங்கள் அடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நடக்காமலையும் போகலாம். அது பாசிபிள் இல்லை. ஊர்லேருந்து நீங்கள் போகிறது தான் சிறப்பு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மலேசியாவில் வேலை விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறையா பேர் போயிட்டு கஷ்டப்படுறாங்க, நிறைய மெசேஜ் பண்ணுறாங்க. சில பேர்லாம் வந்து சம்பளம் கொடுக்காம ரூமில் பூட்டி வச்சுருக்காங்க, போட்டு அடிக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் காப்பாற்றுங்க, இப்படிலாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்துட்டு போகிறோம். ரெண்டாவது நம்ம அங்கே எந்த ஒரு பொறுப்புலையும் அதிகாரத்துலையும் இல்லை. நம்ம இதை பற்றி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி வீட்டில் சொல்லலாம். என்ன சொல்லணும்னா, இனி வர்ற மக்கள் வந்து தயவுசெய்து ஒரு நல்ல வேலையை பார்த்து போங்க, நல்ல ஓனரை பார்த்து போங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் ஏமாந்தீங்க அப்படின்னா ஏமாந்த பின்னாடி அப்புறம் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுடைய நீங்கள் பட்ட கடனை அடைக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஸோ மலேசியாவுக்கு வேலைக்கு போகிற, மலேசியாண்டு இல்லை, உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் கரெக்டாக வந்து போங்க. ஒருத்தரை நம்பி ஏமாந்துடாதீங்க. அதான் என்னுடைய கருத்து. ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தோம். அடுத்தடுத்து நம்ம சேனலில் நம்ம ஊர் ஸ்பெஷல் வீடியோ வரப்போகுது. நம்ம மண்ணுடைய பெருமை, நம் மண்ணுடைய உணவுகள், நம் மண்ணுடைய சிறப்புகள், நம் கிராமத்து மணக்கம், மண்பான உணவுகள், இந்த மாதிரி வந்து நிறைய சமையல் வீடியோவும் வரும். ஸோ எல்லாமே பாருங்கள். குறிப்பாக உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலாக இருக்கோ, உங்கள் ஊரில் என்ன சாப்பாடு ஸ்பெஷல், அல்லது உங்கள் ஊரில் ஒரு தயாரிப்பு ஸ்பெஷலாக இருக்கும், இது எல்லாமே சொல்லுங்கள். நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுவோம். அதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா ஊர்லேயும் குறிப்பாக கிராமங்களில் போயிட்டு அங்கே உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் சாயல்குடியில் கருப்பட்டி ஃபேமஸாக இருக்குது. அதே போல் நம்ம மண்டபம்லாம் எடுத்திங்கன்னா நல்லா இந்த மீன் பிடிப்பாங்க, பாம்பனில் மீன் பிடிக்கிறது. அதே போல் நம்ம பரமக்குடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரோட்டா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும், விருதுநகர் போனாலும் பரோட்டா. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கும். அது என்னங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சாட் பண்ணுங்கள்.
நீங்கள் நேரடியாக அந்த உணவு உற்பத்தியில் இருக்கீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க, ஸோ அதை பற்றி வீடியோ எடுக்கணும்னா வாங்க, நான் வந்து எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா சமைப்பீங்க, உங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான சாப்பாடு இருக்கும், இப்போ உதாரணத்துக்கு நம்ம கீழக்கரையில் பட்டச்சோறு, அந்த பட்டச்சோறு நான் சமைப்பேன் அப்படின்னா நான் அதை வந்து வீடியோ எடுக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த குருமா, அதே போல் அந்த தால்ச்சா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் கிராமத்தில் சந்திப்போம். டாடா, பை பாய்.